படைத்தான் தனி வணங்க பரம்பொருளை உம்மை பணிந்து தொடங்குகிறேன் என்னுரையே. பங்கு தந்தை அவர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இயற்கை இல்லாமல் மனிதம் உண்டோ என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். கருவறை முதல் கல்லறை வரை மனிதனின் வாழ்வியல் முறை அனைத்தும் இயற்கை சார்ந்தே அமைந்துள்ளன. நாம் காலையில் எழுந்தவுடன் அனுபவிக்கும் காற்று, சூரிய ஒளி, நிழல் தரும் மரம் அனைத்தும் இயற்கை பரிசுகளே. மரங்களே மழை விதைகள் என்று அறிந்தன முன்னோர் காடுகளை காப்பாற்றி தலைமுறையினரை வாழ்வித்தனர். ஆனால் இன்று அந்த இயற்கை நம்மிடமிருந்து விலகி வருகிறது. அதற்கு காரணம் நாமே. நாம் காற்றை மாசுபடுத்துகிறோம், மரங்களை வெட்டுகிறோம், நீர்நிலைகளில் கழிவுகளை கலக்குகின்றோம். நாம் சந்திக்கும் நிலநடுக்கம், நிலச்சரிவு போன்றவை மனிதரால் ஏற்பட்டது. நாம் நினைத்தால் இயற்கையை மீட்க முடியும். இயற்கையே மனித வாழ்வின் மூலாதாரம் என்பதை உணர்வோம். மரம் நட்டாலே போதும், நீர் சேமித்தாலே போதும், இயற்கை நம்மிடமே திரும்ப வரும். உண்மையில் ஒரு மனிதனை சுற்றி இயற்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இதோ பாரதி அழகாக எடுத்திருக்கிறார். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், நல்ல முத்து சுடர் போல் நிலவொளி முன்பு வர வேண்டும், இந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயம் சென்றல் வேண்டும் என்று. ஆனால் பாரதி இன்று இருந்திருந்தால் பாப்பா பாடலை எப்படி பாடியிருப்பார் தெரியுமா? முத்து சுடர் போல் நெகிழி பைகள் நிலத்தில் இருக்கின்றன பாப்பா, அவை மழை நீரை உள்ளே விடாமல் தடுக்கின்றது பாப்பா. மரங்களை நாம் வெட்டுகிறோம் பாப்பா, அவை ஆக்சிஜன் சுழற்சியை தடுக்கின்றன பாப்பா. ஆக்சிஜன் சிலிண்டர்களை கடையில் வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது பாப்பா என்று மனம் வந்து பாடியிருப்பார். நாம் இயற்கையை நம் எதிர்கால சந்ததியினரிடம் பாதுகாப்பான முறையில் ஒப்படைக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. எனவே நெகிழி பைகளை கைவிட்டு மக்கும் பைகளை பயன்படுத்துவோம். நீரின்றி அமையாத உலகு என்பது போல் மழை நீரை சேமிப்போம். நீர்நிலைகளில் தொழிற்சாலை கழிவுகளையும் குப்பைகளையும் கலக்காமல் தடுப்போம். நீர்நிலைகளில் ரசாயன சோப்புகளை பயன்படுத்துவதை நிறுத்துவோம். ஒரு மரத்தை வெட்டினால் அதற்கு பதிலாக 3 மரக்கன்றுகளை நடுவோம். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இயற்கை இல்லாமல் மனிதம் இல்லை என்பதை கற்பிப்போம். கடைசி காட்டு மரமும் பிரிந்த பிறகு, கடைசி யாரும் விஷமான பிறகு, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு மனிதன் புரிந்து கொள்வான் பணத்தை சாப்பிட முடியாது என்று. சங்கு சுட்டாலும் பெண்மை தரும், பூமி மிதித்தாலும் தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மழை தரும். இயற்கையை வணங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.